உடனே இயேசு പറഞ്ഞു, உடனே இயேசு சொன்னார், நதனேலே, நீ அத்திയുടെ ചുവട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ തന്നെ, நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது സ്വർഗ്ഗം തുറന്നിരിക്കുകയായിരുന്നു. வானம் உனக்காய் திறக்கப்பட்டிருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. എന്താണെന്ന് അറിയാമോ ഇന്ന് രാത്രി ഇവിടെ നിങ്ങൾ വന്നത്? ஏன் தெரியுமா இந்த இரவு நீங்கள் எல்லோரும் இங்க வந்திருக்கிறீர்கள்? ഇവിടെ വന്നതിന് ശേഷം അല്ല സ്വർഗ്ഗം തുറന്നത്. இங்க வந்ததற்கு அப்புறம் பரலோகம் திறக்கப்படல. സ്വർഗ്ഗം തുറന്നത് കൊണ്ടാ നീ ഇവിടെ വന്നത്. பரலோகம் திறந்ததினாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். മനസ്സിലായോ? புரிந்ததா? മനസ്സിലായോ? புரிந்ததா? റൂഹയ്ക്കകത്ത് വന്നതിന് ശേഷം അല്ല സ്വർഗ്ഗം തുറന്നേ. ரூவாக்குள்ள வந்ததுனால பரலோகம் திறக்கல. സ്വർഗ്ഗം തുറന്നത് കൊണ്ടാ നീ ഇവിടെ എത്തിയത്. பரலோகம் திறந்ததுனாலதான் நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க. எஸ், റൂഹയ്ക്ക് വേണ്ടിട്ടാ സ്വർഗ്ഗം തുറന്നേ. ரூவாய்க்காக தான் பரலோகம் திறந்தது. Come on, yes. Prophesy, we receive it. ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു, தேவாவியானவர் என்னோடு சொல்லுகிறார், ചെന്നൈയുടെ നോർത്ത് വെസ്റ്റ് സൗത്ത് ഈസ്റ്റ്, சென்னையில கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ദൈവ സ്വർഗ്ഗത്തെ തുറക്കാൻ പോവാ. தேவன் பரலோகத்தை திறக்க போகிறார். கைகளை தட்டி சொல்லுவோம். നിനക്ക് ഇരുത്താൻ പറ്റാത്ത രീതിയിൽ, உங்களை அவன் ஜனங்களை உட்கார வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு, അക്കോമഡേറ്റ് ചെയ്യാൻ പറ്റാത്ത രീതിയിൽ, உட்கார வைக்க இடம் இல்லாத அளவுக்கு ഞാൻ ആത്മാക്കളെ കൊണ്ടുവരും. நான் ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். സൈനികരുടെ ദൂത് പറയുന്നു, சேனையில் கட்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். Amen. Prophesy. Jesus. Prophesy. I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். Malkabala shendere. Matthew 16. ஆமென். மத்தேயு 16வது அதிகாரம். ഫിലിപ്പിന്റെ കൈസരിയ. ஆமென். பிலிப்பு செசரியா பட்டணத்திலே. ആ പേര് കേൾക്കുമ്പോൾ തന്നെ അറിയാം, அந்த பேரு கேட்டாலே தெரியும், ഒരു മനുഷ്യന്റെ പേരിലിരിക്കുന്ന ദേശം. Yes. എന്താണെന്ന് അറിയോ? ഫിലിപ്പിന്റെ സെസരിയ. என்ன தெரியுமா இந்த பிலிப்பு செசரியா என்று சொன்னால்? കള്ളപ്രവാചകന്മാരെ കൊണ്ട് നിറഞ്ഞ സ്ഥലം, கள்ள தீர்க்கதரிசிகளினால் நிறைந்த ஒரு இடம். Come on. വിച്ച് ക്രാഫ്റ്റിന്റെ സ്ഥലം, பில்லி சூனியம் செய்கிற இடம். അതായത് அப்படி என்று சொன்னால் മന്ത്രവാദം ചെയ്ത് പ്രവചിക്കുന്ന സ്ഥലം, மந்திரவாதம் செய்து தீர்க்க தரிசனம் குறி சொல்லுகிற இடம். Come on. അതാണ് ഫിലിപ്പിന്റെ കൈസരിയ. அதுதான் பிலிப்பு செசரியா என்று அழைக்கப்படுகிற இடங்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവിടെ എവിടെ നോക്കിയാലും அங்க எங்க பார்த்தாலுமே അന്യാരാധനയായിരുന്നു, அந்நிய ஆராதனைகளா இருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். അവിടെ നിന്നുകൊണ്ട് அங்கே நின்று கொண்டு യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഞാൻ ആര്? நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? Who I am. நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ചിലർ പറഞ്ഞു യിരെമ്യാവ്, சிலர் சொன்னார்கள் எரேமியா, ചിലർ പറഞ്ഞു ഏലിയാവ്, சிலர் சொன்னார்கள் எலியா, ചിലർ പറഞ്ഞു യോഹന്നാൻ சிலர் സ്നാപകൻ, சொன்னார்கள் யோவான் ஸ்நானகன் என்று, ചിലർ പറഞ്ഞു നീ പ്രവാചകന്മാരിൽ ഒരുത്തൻ. சிலர் சொன்னார்கள் நீ தீர்க்க தரிசிகளில் ஒருவராய் இருக்கிறாய் യേശു என்று. പറഞ്ഞു, இயேசு சொன்னார், അഭിപ്രായം വേണ്ട, எனக்கு அபிப்பிராயங்கள் தேவையில்லை, എനിക്ക് ആരും ഗൈഡ് ചെയ്യണ്ട, எனக்கு யாரும் கைட் பண்ண அவசியம் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് ഇൻഫർമേഷന്റെ ആവശ്യം, எனக்கு தகவலின் தேவையில்லை. I don't want any information. எனக்கு எந்த விதமான தகவலும் தேவையில்லை. I want revelation. எனக்கு வெளிப்பாடு தேவை. കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. What is the meaning? அதோட அர்த்தம் என்ன? Revelation, information. தகவலுக்கும் வெளிப்பாட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? Come on. Information தகவல் നിന്നെ ഗൈഡ് ചെയ്യും. உங்களை வழி நடத்தும். എവിടെയാ റെയിൽവേ സ്റ്റേഷൻ? எங்க ரயில்வே நிலையம் இருக்கு? അവിടെ ഉണ്ട്. அங்கே இருக்கிறது. എവിടെയാ റെസ്റ്റ് റൂം? எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கிறது? അത് കാണിച്ചു. அதை காண்பித்து கொடுப்பாங்க. എവിടെയാ വെയിറ്റിംഗ് ഷെഡ്? எங்க வெஹிக்கிள் ஷெட் எங்க இருக்கு? അതാണ് ഇൻഫർമേഷൻ. அதுதான் தகவல் என்று சொல்லுவது. റെവലേഷൻ അതല്ല. ஆனா வெளிப்பாடு அதல்ல. റെവലേഷൻ வெளிப்பாடு ട്രാൻസ്ഫോം യു. அது உங்களை மறுரூபப்படுத்தி விடும். കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். കർത്താവിന് വേണ്ടി റെവലേഷൻ പറയുന്നു. கர்த்தருக்காக வெளிப்பாட்டை சொல்லுவோம். ഒരു സഭയായി മാറാൻ പോവാ ഇത്. ஒரு சபையாய் வெளிப்பாட்டை சொல்லுகிற ஒரு சபையாய் இது சபை மாற போகிறது. Come on, Ruah. எஸ், கை தட்டி நல்ல உற்சாகமா. Oh, Jesus. ഹല്ലേലൂയ. We receive it. We receive it. ഉടനെ പീറ്റർ പറഞ്ഞു, உடனே பேதுரு சொன்னார், നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തു, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். നഥനേലിന് അറിയാം, நாத்தான்வேலுக்கு தெரியும், നസ്രയത്തിൽ നിന്ന് ഒരു നന്മയും വരില്ല. நாசரேத்தூரில் இருந்து எந்த ஒரு நன்மையும் வராது. ഈ നഥനേൽ എന്ന് പറയുന്നത് இந்த நாத்தான்வேல் என்று சொன்னால் ഒരു പരീക്ഷനാണ്, ஒரு பரிசேயன். പരീക്ഷണം എന്ന് പറഞ്ഞാൽ பரிசேயன் என்று சொன்னால் ന്യായപ്രമാണം അരച്ച് കലക്കി കുടിച്ചവൻ. நியாய பிரமாணத்தையே அரைத்து குடித்தவன்.
അവനറിയാം அவனுக்கு தெரியும் ജ്ഞാനത്തിൽ നിന്ന് എന്താണ് സംഭവിക്കാൻ പോകുന്നതെന്ന് അറിയാം. ஞானத்திலிருந்து என்ன நடக்கும் என்பது அவனுக்கு தெரியும். അവനറിയാം அவனுக்கு தெரியும் നസ്രത്തിൽ നിന്നൊന്നും കിട്ടില്ല. நாசரேத்திலிருந்து எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். യേശു യെരുശലേമിൽ നിന്ന് വരുന്നു എന്ന് പറഞ്ഞാൽ இயேசு எருசலேமிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் ഒരു പ്രതീക്ഷയുണ്ട്. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. കാരണം യെരുശലേമിന് ആയിരക്കണക്കിന് പ്രോഫസി. ஏனென்றால் எருசலேமை குறித்து ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். നസ്രത്തിനെ കുറിച്ച് ஆனா நாசரேத்தை குறித்து ഒരു പ്രോഫസിയും ഇല്ല. ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു സാധ്യതയും ഇല്ലാത്ത സ്ഥലം, ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு இடம், ഒരു നന്മയ്ക്കും ചാൻസ് ഇല്ലാത്ത സ്ഥലം, ஒரு நன்மைக்கும் வாய்ப்பில்லாத ஒரு இடம், ഒരു പ്രതീക്ഷയും ഇല്ലാത്ത സ്ഥലം, ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாத இடம். ഹേ നസ്രത്തേ, ஏ நாசரேத்தூரே, നിനക്കൊരു സർപ്രൈസ് ദൈവം ഒരുക്കിയിട്ടുണ്ട്. உனக்காக ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். 2025 2025 the year of surprise. ஆமென். ஆச்சரியத்தின் வருஷமாயிருக்கும். 2025 റൂഹാ സഭ ரூவா சபை ദൈവത്തിന്റെ സർപ്രൈസ് കാണും. தேவனுடைய ஆச்சரியங்களை காணும். Receive it. ஆமென்.